சகோதரருடைய டயாலிஸ் நடந்து கொண்டிருந்தது. 5-6 வருடங்கள் வரைக்கும் டயாலிஸ் நடந்தது. டயாலிஸ் நடந்தாலும் சகோதரர் கிட்டத்தட்ட தன்னுடைய சேவைகள் செய்து கொண்டே இருந்தார். தானும் பிஸியாக இருந்தார். சகோதரிகளாகி எங்களுக்கு எப்பொழுதுமே சொல்வாங்க, தன்னுடைய மனதை வெறுமைய காலியா வைக்காதீர்கள், சேவையில் உழைப்பு செய்யுங்கள், தன்னுடைய ஒரு நிலையை உருவாக்குங்கள். யஜ்யத்தில் எப்பொழுதுமே சகோதரர் சொல்வாங்க, நிறைய பலத்தை நிறைப்பார். அப்படி விதை போட்டாங்க அவங்க. நாலேஜ் அதிகப்படுத்துங்க, சேவை செய்யுங்கள், மனனம் செய்யுங்கள், சிந்தனை செய்யுங்கள் என்றெல்லாம் சகோதரர் ரமேஷ் பிரதர் அவங்க எங்கள் கூடவே இருந்து கொண்டிருந்தாங்க. ஒரு போதும் நாங்கள் யோசித்ததே இல்லை. ஏன்னா அதற்கு இடையில் அனிலா சகோதரி அவங்களும் சரீர விட்டாங்க. இப்போ குடும்பத்தில் அவங்க தான் அதிகமாக எல்லாருமே சரீர விட்டாங்க. ரமேஷ் பிரதர் மட்டும்தான் அவங்க குடும்பத்தில் மீதம் இருந்தார்கள். ஆனால் திடீரென சகோதரரும் சரீரமும் கொஞ்சம் டெயின் ஆயிடுச்சு. இல்லை என்றால் இங்கு தான் இருந்தார்கள். எனக்கு நிறைய சேவை செய்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. ஆனால் ஒரே வருஷத்தில் டிராமா முழுவதுமே மாறிவிட்டது. சகோதரருடைய உடல்நிலை மெல்ல மெல்ல ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டேனது. அவங்களுக்கு கூட 7 வருஷம் வரைக்கும் ஹாஸ்பிட்டல் போகிறது, சேவையில் இருக்கிறதுக்கு அவங்க கூட எனக்கு ஒரு பாக்கியம் கிடைத்தது. நான் சகோதரருடைய அனைத்து கடைசி நேரத்தையும் பார்த்தேன். எப்படி பாபாவுடைய சேவையில் பிஸியாக இருந்தாலும் நிறைய எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க, கற்றுக்கொண்டேன். யஜ்யத்தினுடைய அன்பு என்றால் என்ன, யஜ்ய ரக்ஷகனாக எப்படி நம்ம ஆக்கப்படுகின்றோம், இது எல்லா பிரேரணை தூண்டுதலும் அறிவுரைகளும் நான் நடைமுறையில் பார்த்தேன், கற்றுக்கொண்டேன். மிகவும் நம்பிக்கையும் இருந்தது எனக்கு. உஷா சகோதரி மற்றும் ரமேஷ் சகோதரர் அவர்கள் ஒரு சம்பூர்ண நம்பிக்கை வைத்து எல்லா புரோகிராம்களும் ஒப்படைத்திருந்தார்கள். 2017 ஜனவரி மாதம் மேலும் சகோதரர் அவர்கள் தன்னுடைய தேகத்தை தியாகம் செய்தார்கள். ஆகையால் இது ஒரு டிராமாவுடைய இந்த சீனானது ஒண்டர்ஃபுல்லான சீனாக இருந்தது. ஏனென்றால் இப்போ வரைக்கும் பெரியவங்களுடைய கூடவே இருப்பது, அவங்க துணையோடு இருப்பது, பிறகு எல்லாமே ஒன்றாக போவது. ஸோ நான் பாபாவுக்கு இதுதான் சொல்லுவேன், பாபா இப்போ என்னுடைய பார்ட்டி இனி இதை என்ன. ஆனால் டிராமாவனுடைய ஒரு ஒண்டர்ஃபுல் ரகசியம் நான் உங்களுக்கு சொல்கின்றேன். டிராமா அப்படிப்பட்டது உருவாக்கப்பட்டுள்ளது. சகோதரர் இங்கு ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க, பிரிட்ஜ் கேண்ட் ஹாஸ்பிட்டலில். அதே போல் தாதிகள் போய் கொண்டிருந்தார்கள் பிரதர் இருந்த பொழுது. ஆனால் அப்பொழுதிலிருந்தே தாதிகளுடைய ஆரோக்கியத்தினுடைய பாற்றும் மீண்டும் ஆரம்பமாகிவிட்டது. எனக்கு ஞாபகம் உள்ளது, 2016 இங்கே பிரதர் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. இங்கே ரத்தன்மோகினி தாதி வந்திருந்தார்கள். தாதிஜியினுடைய உடல்நிலை அப்போ ரொம்ப மோசமாக இருந்தது. இப்போ ரத்தன்மோகினி தாதி வந்திருந்தார்கள். நான் முழு ஸ்டாப் கூட ஒரு பக்கம் சகோதரர் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க, பிரிட்ஜ் கேம்பின்ல. இங்கே ரத்தன்மோகினி தாதியும் இருந்தாங்க. தாதியும் கூட ஒன்றாக இருந்தார்கள் 2 பேருமே. ஸோ இதுவும் கூட ஒரு தனிப்பட்ட சேவையினுடைய பார்ட்டு. நான் இதை தான் சொல்லுவேன், இந்த பூமிக்கு இது ஒரு வரம். இதனால் என்னுடைய முயற்சி அதிகமானது. இது வரதானி பூமி ஆகும். யாரெல்லாம் இங்கு வருகின்றார்களோ ஆரோக்கியமாகி செல்கின்றார்கள். தாதி இங்கு 25 நாட்கள் இருந்தார்கள். மேலும் ரத்தன்மோகினி தாதி இங்கிருந்து சீஃப் ஆகி போனாங்க. அப்போதிலிருந்து தாதிகளுடைய சேவைக்கான பாற்று மீண்டும் ஆரம்பமானது. பிறகு சகோதரரை எடுத்து கொண்டு நாங்கள் மதுபன் போனோம். கூட்டிக் கொண்டு
சகோதரர் போன பிறகு மெசேஜ் வந்தது சந்தேஷினுடைய. அதில் சகோதரர் சொல்லி இருந்தார் குறிப்பிட்டு, மிக நல்ல விதமாக யோகத்தினுடைய பலத்தை அதிகப்படுத்துங்கள், உறுதியை தூணை உறுதிப்படுத்துங்கள், யஜ்யத்துடன் கனெக்ஷன் வையுங்கள், இனி வரும் காலங்களில் பெரிய சேவைக்கான பார்ட்டு கிடைக்கும் என்று. அவ்வளவுதான். 2017 அதுக்கு நடுவில் இடையில் ஜானகி தாதியும் கூட இங்கே வந்திருந்தாங்க இந்த சென்டருக்கு. தாதிஜி 2 தடவை வந்தாங்க ஹெல்த்தினுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக. 3 நாள், 15 நாள், 5 நாள். தாதியும் கூட குணமாகி போனார்கள். பிறகு ஏப்ரல் மாதம் 2017 திடீரென தாதிஜியினுடைய குல்சார் தாதிஜியினுடைய ஹெல்த்து கொஞ்சம் இன்னும் கெட்டு மோசமானது. தாதிஜியை பிரிட்ஜ் கைண்ட் ஹாஸ்பிட்டல் அழைத்து வந்தார்கள். அந்த ஹாஸ்பிட்டல் காம்தேவி சென்டருக்கு அருகாமையில் பக்கத்தில் உள்ளது. ஸோ அப்படி ஏப்ரல் மாதம் முதல் பாபாவனுடைய ரதத்தை நெருக்கத்தில் கொண்டு வருவதற்கான சேவை செய்வதற்கான எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுதிலிருந்து தாதிஜியினுடைய வரது போகிறது ஆரம்பமானது. தாதிமார்கள் தாதிஜி முதல் தடவை இங்கு வந்திருந்தார்கள். அப்போ 2.5 மாதம் இருந்தார்கள். நான் ஒரு பொது கனவில் கூட அதை நான் யோசித்து நினைச்சு பார்த்ததில்லை, பாபாவினுடைய ரதம் இந்த பூமிக்கு வருவார்கள் என்று. வந்திருந்தது ஒரு நாளைக்கு தான் வந்திருந்தார்கள். பிறகு நீலு சிஸ்டர் இங்கு வந்தாங்க, தாதி வந்தாங்க. இப்போ அவங்களுக்கு பழைய ஞாபகங்கள் வந்தது. நீலு சிஸ்டர் சொல்லுவாங்க, இந்த பூமி இது பழைய சென்டர், அதனுடைய பெயர் பாரசி பெயர். இதுக்கு தாருல் முலுக்குங்கிற அதனுடைய பெயர். சில ஃபரிஸ்தாக்களுடைய மக்கள் காம்தேவிங்கிற ஏரியா இது. நீலு சிஸ்டர் சொல்லுவாங்க, எப்போ படி தாதி இந்த சென்டர் இன்சார்ஜாக இருந்தாங்களோ அப்பொழுது குல்சார் தாதி கொஞ்சம் கேன்சர் ஏற்பட்டிருந்தது. அப்போ தாதிஜி இதன் காரணத்தினால இங்கே தான் வந்திருந்தாங்க இந்த சென்டருக்கு. தாதிஜி படி தாதி அவங்க அவேக்த பாப் தாதாவை வர வைத்தாங்க. அந்த நேரம் இந்த பூமியில் அவேக்த பாப் தாதாவும் வந்திருந்தார்கள். தாதி குல்சார் தாதியினுடைய நோய்க்காக பாப் தாதாவிடம் ஐடியா கேட்டார்கள். அப்போ சொன்னாங்க, இது அப்படிப்பட்ட பூமி, இது அந்த பூமி என்றார்கள். இன்று என்னை இங்கு ஈர்த்து கொண்டு வந்துள்ளது. அப்போ பாபா சொல்லியிருந்தாங்க, அந்த நோய் இருந்தது, மிக நல்ல விதமாக குணமாகவும் ஆகியிருந்தது. அதன் பிறகு எனக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகம் வருகின்றது. ஒரே நேரத்தில் 1983 இதே பாம்பே ஹாஸ்பிட்டலில் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு இடுப்பு ஆப்ரேஷன் ஆகியிருந்தது. அப்பொழுதும் கூட அவேக்த பாப் தாதா இங்கு பிரவேசம் செய்திருந்தார்கள். படி தீதிஜியிடம் பாப் தாதா சந்திப்பு செய்து போனாங்க. 2 தடவை பாபாவனுடைய பிரவேசம் இங்கு வந்திருந்தார்கள். அதன் பிறகு பாப் தாதாவுடைய ரதம் இங்கிருந்து சரியாகி குணமாகி மதுபன் வந்தார்கள். நாங்கள் அனைவரும் 3 ட்ரெயினில் பாபாவை சந்தித்தோம். அதன் பிறகு லாஸ்ட் முரளி பாபா எடுத்தார்கள் 31 டிசம்பர் 2017. அதில் பாபா சொல்லி இருந்தார்கள், இது அந்திம் சமாப்தி வருடம் என்று குறிப்பிட்டிருந்தார். டிராமாவனுடைய அந்த ரகசியம் நமக்கு தெரியாது. அந்த நேரம்தான் தாதி மீண்டும் ஜனவரி மாதத்தில் இங்கு மும்பை வந்திருந்தார்கள். நீலு சிஸ்டர் உடல்நிலை அப்போதான் தாதி மதுபனிலிருந்து விடை பெற்று இருந்தார்கள். பிறகு அவங்களுடைய உடல்நிலை மோசமாக இருந்தது, அவங்க ரெஸ்டில் இருந்தாங்க. இதே ஹாஸ்பிட்டலில் தான் அழைத்து வந்தார்கள். இதுவும் கூட ஒரு பெரிய ஒண்டர்ஃபுல்லான ரகசியம். நான் உங்கள் எல்லாரோடு சொல்லிக்கொள்ள ஷேர் பண்ண விரும்புகின்றேன். தாதிஜியினுடைய கண்டிஷன் அப்படி இருந்தது. ஐசியூவில் தனியாக தாதியை வைக்க வேண்டியதாக இருந்தது இன்ஜெக்ஷன் கொடுப்பதற்கு.
பாபாயினுடைய எந்த ஹாஸ்பிட்டலும் அப்படி கிடையாது. செப்பரேட் ஐசியூ உள்ள ஹாஸ்பிட்டல் எதுவும் இல்லை. 7 ஹாஸ்பிட்டல் காம்தேவி சென்டருக்கு பக்கத்தில் இருக்கிறது பெருசா. அதனுடைய டைரக்டர் போன்றவர்கள் ரொம்ப கான்டாக்டில் தொடர்பில் இருக்காங்க பாபாவுக்கு நெருக்கமாக. அங்கு நாங்கள் பார்த்தோம், அங்கு ஒரு ராயல் சூட் உருவாக்கப்பட்டுள்ளது. அவர்கள் தங்களுடைய குருவுக்காக தான் அதெல்லாம் உருவாக்கி இருந்தார்கள். ராயல் ஷூட் என்றால் அந்த ராஜாவுனுடைய, அதில் செப்பரேட் ஐசியூ இருந்தது. தனியாக பேஷண்ட்டனுடைய ரூமு, கெஸ்டனுடைய ரூமு, அதுவும் கடற்கரையில் இருந்து. எப்போ நான் அதை பார்த்தேன் எனக்கு தோணுச்சு, இங்கு பகவானுடைய ரதத்துக்காக தான் இது பகவான் உருவாக்கி இருக்காங்க என்று தோன்றியது. தாதிஜி அங்கே ஷிஃப்ட் பண்ணோம். 15 நாட்கள்லேயே தாதிஜி குணமாகி வெளியே வந்தார்கள். 2.5 மாதம் தாதிஜி ஹாஸ்பிட்டலில் இருந்தார்கள். ஆனால் அங்கே என்னுடைய ஸ்டாஃப், டாக்டர்ஸ் அவ்வளவு மனதார உளமாற சேவை செய்தார்கள். அதன் பிறகு பாபாவினுடைய ரதம் திரும்பவும் சென்டருக்கு வந்துட்டாங்க. அப்பொழுதிலிருந்து ஒரு தனிப்பட்ட தபஸ்யா காலம் ஆரம்பமாகி இருந்தது. 2018 எனக்கு ஞாபகம் உள்ளது. 2018, 19, 20 இந்த 3 வருடம் பாபாவுனுடைய ரதம் இங்கு இருந்தது. நான் பர்சனலாக அனுபவம் செய்தேன். இதில் நிறைய ஆழமான ரகசியங்கள் உள்ளது. தாதிஜி அவர்கள் தன்னுடைய தபஸ்யா எவ்விதமாக செய்தார்கள். நான் எப்பொழுதுமே தாதிஜியை பிரம்மா பாபாவின் கூட கம்பேர் செய்து கொண்டே இருப்பேன். பிரம்மா பாபா தன்னுடைய தபஸ்யா தவ காலத்தினுடைய கடைசி காலத்தில் எப்படி தனிமையில் உள்நோக்கு முகமாக பாபாவுடைய நினைவில் மூழ்கி இருந்தாரோ, அதே பலம் தாதிஜியும் தபஸ்யா ஆரம்பம் செய்திருந்த காலகட்டம். முதலில் தாதிஜி அனைத்திலும் 1-2 வார்த்தைகள் அதிகமாக பேசுவது உண்டு, சந்திப்பார்கள். மிக குறைந்த ஆத்மாக்களை தான் அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா தாதிஜியினுடைய உடல்நிலை ரொம்ப இதாக இருந்தது. பிறகு தாதிஜி ஓம் சாந்தின்னு சொல்ல ஆரம்பித்தார்கள். பிறகு கடைசியில் திருஷ்டி மட்டுமே தான் தாதி கொடுத்து கொண்டிருந்தார்கள். அது அவ்வளவு பவர்ஃபுல்லான திருஷ்டியாக இருந்தது. யாரெல்லாம் வந்தார்களோ இங்கு அனைவருக்கும் தோன்றியது, சொல்லுவாங்க, நான் தாதிஜியை சந்திக்க போகின்றோம். சந்தித்த பிறகு சொன்னாங்க, நாங்கள் பாப் தாதாவை சந்திச்சு வந்தோம் என்று. அம்மாதிரி தாதிஜி ஒரு அகண்ட தபஸ்ய தவத்தில் இருந்தார்கள். பிறகு எனக்கு ஞாபகம் உள்ளது, தாதி அதிகமாக திருஷ்டியும் கொடுக்கறதில்லை. கொடுத்தாலுமே 1-2 செகண்ட் தான் திருஷ்டி கொடுத்தாங்க. ஆனால் அந்த சில திருஷ்டி நொடியினுடைய திருஷ்டி கூட அவ்வளோ பவராக இருந்தது. பல தடவை தாதிஜியிடம் கேட்பேன், தாதிஜி யஜ்யத்தில் இது நடக்கிறது? ஏனென்றால் யஜ்யத்திலிருந்து நிறைய அழைப்பு வந்துட்டே இருந்தது. 2 சீசன் முடிவடைஞ்சிடுச்சு இல்லையா? தாதிஜி கேட்பாங்க, தாதிஜி மதுபன் போகலாமா? தாதிஜி சொல்லுவாங்க, இப்போ இல்லை, நான் சொல்வேன். ஒரு நேரம் தாதிஜி சொல்லுவாங்க, நான் பாபாவிடம் கேட்பேன். ஏதாவது ஒரு விதத்தில் தாதிஜி இங்கிருந்து எங்கேயும் போகிறதுக்காக விரும்பலை. இல்லைன்னா நாங்கள் எவ்வளவோ முயற்சி செய்தோம் மதுபன் அழைத்து வருவதற்கு. ஆனால் அது பின்னால் இதான் ரகசியம் இருந்தது. தாதி தன்னை தானே சம்பன்னமாக ஆக்குவதனுடைய தபஸ்யாவில் இருந்தார்கள். ஒண்டர்ஃபுல்லான அனுபவத்தினுடைய கதைகளை சொல்ல ஆரம்பித்தேன் என்றால் நேரம் தெரியல, அது எப்போ முடியுமோ. ஆனால் எல்லையற்ற சேவைகள் தாதி செய்தார்கள். தாதி ஒரு நேரம் சொல்லுவாங்க, இப்போ எவரெடி ஆகுங்கள், கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாங்க, சொல்லுவாங்க. அப்போ தாதி ஒரு நேரம் சொல்லுவாங்க, ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, இப்போதான் கொஞ்சம் ஆரம்பமாகி இருக்கிறது, திடீரென அனைத்தும் நடக்கும், இப்பொழுது தன்னை தானே சாட்சியாக்கி கொள்ளணும், இப்பொழுது எவரெடி ஆகுங்கள், என்ன இன்னைக்கு வரணும் போகணும். லாஸ்ட்டில் தாதி சொன்னது,
இப்பொழுது மாற்றத்தினுடைய மாற்றம் ஆகும். அந்த மாதிரி 2 மகா வாக்கியங்கள் அவ்வளவு ஆழமான ரகசியம் இருந்தது. இது தாதியினுடைய கடைசி மகா வாக்கியமாக இருந்தது. நான் பர்சனலா தாதிஜியினுடைய திருஷ்டியில் ஒரு மாற்றத்தை பார்த்தேன். லாஸ்ட் 1 வருடம் வரைக்கும் நான் பல தடவை நீலு தீதிக்கு சொல்லுவேன், நீலு தீதி தாதிஜியினுடைய திருஷ்டியை பாருங்க, இது ஆர்டினரியாக இல்லை. இந்த திருஷ்டியில் அப்பாவுடைய அன்பு இல்லை. இது சத்குருவனுடைய திருஷ்டியாக இருக்கிறது. ஒரு நேரம் தாதி திருஷ்டி கொடுத்தார்கள். அப்படி தோன்றியது, இந்த திருஷ்டியை எல்லாராலும் வாங்க முடியாது, அடைய முடியாது. அப்படி ஒரு பவர்ஃபுல் மற்றும் ஸ்வீட்டான திருஷ்டி. அதை அபிஷியல் ரூபம் பாபா சொல்வதுண்டு. பாபாவுடைய இந்த மாற்றத்தை நான் கடைசியில் பார்த்தேன். பிறகு தாதிஜி தனிமையில் இருந்தார்கள். அப்படி ஒரு வைப்ரேஷன் ஏற்பட்டது, தோன்றியது. பாண்டவ பவனில் இருக்கிறது போல எல்லாரும் சைலன்ஸாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் கீழே ஃபஸ்ட் ஃப்ளோரில் சகோதரிகள் இருந்தும், தாதிஜி அவங்க செகண்ட் ஃப்ளோரில் இருந்தாங்க. லாஸ்ட் இயர் லாக்டவுனாக இருந்தது. ஒண்டர்ஃபுல்லான அனுபவங்கள் இருந்தது. நாங்கள் ஒரு ஃப்ளாட்டில் 10-11 சகோதரிகள், வெளியில் போகிறது இல்லை. வெளியில் உள்ள ஃப்ளாட்டில் இருந்தது. தாதிஜினுடைய 10 பேர் இருந்தாங்க, நர்ஸ் சிஸ்டர்ஸ். நாங்கள் எல்லாருமே ஒரே ஃப்ளாட்டில் கீழே தங்கி இருந்தோம். மேலே தாதிஜி இருந்தார்கள். அதுவும் கூட ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதன் பிறகு தாதிஜியினுடைய டிசம்பர் மாதம் திடீரென தாதிஜிக்கு உடல்நிலை மெல்ல மெல்ல டவுன் ஆகி கொண்டிருந்தது. டிசம்பர் 9ஆம் தேதி திடீரென தாதிஜியினுடைய உடல்நிலை இன்னும் மோசமடைந்தது. ஹாஸ்பிட்டல் அழைத்து போக வேண்டியது. அது வரைக்கும் 2.5 வருஷம் தாதிஜி ஹாஸ்பிட்டல் போகவே இல்லை. இங்கேயே ஐசியூ நாங்கள் ரெடி செய்திருந்தோம். அப்போது கொரோனா டைமும் கொஞ்சம் ஆரம்பமாகி இருந்த நேரம் தாதிஜி திரும்பவும் செகண்ட் டைம் ஹாஸ்பிட்டல் அழைத்து போனும். தாதி அவர்கள் 1 மாதம் இருந்தார்கள். அந்த 1 மாதத்தில் ஒண்டர்ஃபுல் சேவைகள் நடந்தது. மேலும் தாதிஜியினுடைய ஸ்திதி விடுபட்டதாக, ஒரு தனிப்பட்டதாக, சரீரத்தினுடைய அவ்வளவு அநேக டாக்டர்ஸ் வந்தார்கள், சந்தித்தார்கள், டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தாதிஜி அப்படி இருந்தார்கள். 1 மாதத்தில் தாதிஜி மென்டலி அனைவரையும் தயார் செய்திருந்தார்கள். முக்கியமாக நீலு சகோதரி அவர்களை அப்படி தயார் செய்து தாதிஜி அனுமதி வாங்கி சென்றார்கள், விடை பெற்றார்கள். எனக்கு அந்த நேரம் உங்களோட ஷேர் பண்ணணும்னு மனசில் வருது. சிவராத்திரிக்கான நாள் அது. மேலும் தாதிஜியினுடைய உடல்நிலை முதல் நாள் வரைக்கும் அப் அண்ட் டவுன் ஆகி கொண்டே இருந்தது. பிறகு ஸ்டேபிள் ஆனது. பிறகு எல்லாருக்கும் நம்பிக்கை ஏற்பட்டது. பாபாவுடைய கொடி ஏற்றுன்னு எல்லாரும் சென்டருக்கு திடீரென ஃபோன் வந்தது. உடல்நிலை ரொம்ப சீரியஸ் ஆகிறது. அப்போ நாங்கள் போயிருந்தேன். அந்த சிவராத்திரியினுடைய நாள் 11ஆம் தேதி தாதிஜி இடத்தில் நான் போயிருந்தேன். தாதிஜியினுடைய அந்த ஐசியூ யூனிட்டில் முழுமையான சைலன்ஸ். தாதி பவர்ஃபுல் திருஷ்டி கொடுத்து கொண்டிருந்தார்கள். அனைவரும் அக்கப்பக்கம் இருந்தாங்க. நீலு சகோதரி, மற்ற எல்லா சகோதரிகளும் 8:30 மணி இருக்கும். அப்போது சீக்கிரமாக எல்லா சகோதரிகளும் மூத்த சகோதரிகளுக்கு ஃபோன் செய்தாங்க. டாக்டர்ஸ் வந்திருந்தார்கள். 10:30 மணி வரைக்கும் தாதிஜி இந்த கண்டிஷனில் இருந்தார்கள். யாரெல்லாம்
தாதியினுடைய ரதத்துக்கு சேவை பண்ணாங்க, பாபாவுடைய ரதத்துக்கு. எல்லாருக்கும் தாதி திருஷ்டி கொடுத்தாங்க. எல்லா டாக்டர்ஸும் நின்று கொண்டிருந்தார்கள். அனைவரும் அக்கம் பக்கம் பாபாவுடைய நினைவில் நின்று கொண்டிருந்தோம். தாதிகளோட பேசுவது போல, தாதி நாங்கள் உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்தோமா? பாபாவுடைய பாடல் ஒலித்தது. பிறகு சைலன்ஸ். 2 மணி நேரம் யோகத்தினுடைய தபஸ்யா நடந்தது. ஆனால் அப்படி தோன்றியது, தாதிஜி யாருக்கும் எதிர்பார்த்து காத்திருக்கிறது நேரம். லாஸ்டில் தாதிஜியினுடைய மெயின் டாக்டர் 10:30 மணிக்கு வந்தார். அவர் தாதிஜி அவருக்கு திருஷ்டி கொடுத்தாங்க. தாதிஜி அவர் வணங்கினார். ஐந்து நிமிடம் தாதிஜிட்டு அப்படி பேசினாங்க. அப்படி தோன்றியது பாப்தாதா அங்கு இருப்பதாக, ஆஜராகி இருக்கிறதாக. ஃபரிஷ்தாவை அனைவரும் அழைத்து சென்றார்கள். இந்த பவர்ஃபுல் வைப்ரேஷன் எது இருந்ததோ அதில் துக்கத்தினுடைய முற்றிலுமே ஒரு துளி அளவு கூட துக்கமே இல்லை. அந்த காட்சியை நான் மதுபனிலும் பார்த்தேன். சக்திசாலியான வைப்ரேஷன்ஸ். இது நான் ஃபீல் பண்ணேன். எப்பொழுது ஆத்மா சம்பூர்ண ஃபரிஷ்தாவாகி போகின்றதோ அப்போ சக்திசாலியான வைப்ரேஷன்ஸ் இருக்கின்றது என்பதை. அதன் பிறகு எல்லா ப்ரோக்ராம் அனைவருமே பார்த்தீர்கள். பின்னால் டாக்டர்ஸ் வந்தாங்க. நீலு சிஸ்டர்ஸ் எவ்வளோ சக்திசாலியாக இருந்தார்கள். ஆனால் இன்றைய நாள் நான் மதுபன் போயிருந்தேன். 17 நாள் மதுபனில் இருந்துட்டு வந்தேன். நான் யோசித்தேன், நினைத்தேன், பசுமையான அந்த 25 சகோதரிகள் நாங்கள் எல்லாருமே இருந்தோம். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் காம்தேவி சென்டரில் சேவாதாரிகள் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் நினைச்சோம், யோசித்தோம், இனி என்ன செய்வோம். ஆனால் அப்படிப்பட்ட திவ்யமான அனுபவம் இன்றைய நாள் வரைக்கும் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. தாதிஜி அவர்கள் கூடவே இருப்பதாக. அந்த சக்தி அவ்வளவு பவர்ஃபுல் வைப்ரேஷன்ஸ் இன்றைய வரைக்கும் இருக்கின்றது. அந்த ஃப்ளைட்டில், எந்த ஃப்ளைட்டில் தாதி 3 வருடம் வரைக்கும் எந்த பிளாட்டில் இருந்தார்களோ, தங்கி இருந்தாங்களோ, அந்த பிளாட் அதில் சக்தி பீடமாக ஆகிவிட்டது. அந்த பிளாட்டு இங்கு இப்பொழுதும் கூட யாராவது பில்டிங்காரங்க வராங்க, தாதிஜியினுடைய டாக்டர்ஸும் வராங்க. அவங்க தினமும் யோகாவில் அமர்கின்றார்கள். ஆனால் அவ்வளவு சக்தியினுடைய அனுபவம் செய்து போகிறார்கள். அவங்க எல்லாருடைய வாயிலிருந்து இதுதான் சப்தம் வருகின்றது, தாதிஜி இங்கே தான் இருக்கிறாங்க என்று. அக்ஞானி டாக்டர்ஸும் கூட இன்று இதுதான் சொல்றாங்க, தாதிஜி இல்லைன்னு தோணலை. இந்த அனுபவம் நாங்களும் செய்து கொண்டிருக்கின்றோம். தாதிஜி ஃபரிஷ்தா ரூபத்தில் இதே இடத்தில் இருப்பதாக. அப்படிப்பட்ட வைப்ரேஷனால அந்த பிளாட்டனுடைய அங்கே எங்கே தாதி இருந்தாங்க அந்த ரூமில், எங்கே தாதி வெளியில் வந்தாங்களோ அந்த 2 ரூம்லேயும் அப்படியே தான் நாங்கள் வைத்திருக்கின்றோம். தாதி தங்கியிருந்த ரூமு, தாதி வெளியில் வர. ஏன்னா சகோதர சகோதரிகள் வராங்க. பாபாவுடைய ரதத்தை யாரெல்லாம் பார்க்கல, அவங்களுடைய தபஸ்யா பூமியை நாங்கள் பார்க்கலாம் என்று வருகிறார்கள். அங்கு ஆத்மாக்கள் சம்பன்னமான நிலையை அடைந்தார்கள் தாதி. ஆகையால் இதுவும் கூட ஒரு ஒண்டர்ஃபுல் டிராமாவுடைய சீன், காட்சியாகும். இது அப்படிப்பட்ட இடம், ஸ்தானம். இந்த இடத்தினுடைய அக்கம் பக்கம் சாக்கார பாபா இருந்திருக்கிறார்கள். காம்தேவி சென்டருடைய பக்கத்தில் தான் கடற்கரை உள்ளது. இந்த கடற்கரையில் பிரம்மா பாபாவிற்கு விநாசத்தினுடைய சாட்சாத்காரம் ஏற்பட்டது. பபுல்நாத்தனுடைய சிவன் கோவிலும் உள்ளது, அங்கேயும் சாட்சாத்காரம் கிடைத்தது. பக்கத்திலேயே கடல் சமுத்திரமும் உள்ளது, பாபாவுடைய நினைவு சின்னங்களும் உள்ளது.
அப்பதான் தெரிய வந்தது, அதனால தான் இந்த இடத்தினுடைய பெயர் காம் தேவி என்று வைக்கப்பட்டுள்ளது. சாக்ஷாத் தேவியினுடைய சக்தி பீடமாக இது அமைந்து விட்டது. இங்கு பகவானுடைய ரதம் இவ்வளவு பெரிய டாப் செய்துள்ளார்கள் இந்த இடத்தை. நீலு சகோதரி சொல்வதுண்டு, அப்ப தாதி எந்த இடத்திலும் 1 மாசத்துக்கு மேல் அதிகமாக எங்கேயும் இருந்ததில்லை. இது டிராமாவில் முதல் தடவையாக நடந்துள்ளது. எனக்கு இது அனுபவம் ஆகின்றது. பூனம் சகோதரி சொன்னாங்க, இந்த 3 வருஷத்துல நாம் நிறைய தெய்வீக அனுபவங்கள் செய்தோம், நிறைய சக்திகள் தாதியை அதிகரித்தார்கள், விஷயங்கள் பெருசா வந்தது. ஆனால் அந்த விஷயங்கள் விஷயங்களாக இல்லை, சக்தியாக அதிகமானது. ஆகையால் இன்று எப்ப நான் என்னை பார்க்கின்றேன், நான் இதை தான் உணர்கின்றேன், அனுபவம் செய்கின்றேன். இது பாபாவினுடைய ஆசீர்வாதமாகும், பெரியவங்களுடைய ஆசீர்வாதமாகும். மேலும் அனைத்து பிராமண பரிவாரத்தினுடைய வைப்ரேஷன்ஸ், மேலும் அனைவருடைய ஆசீர்வாதங்களினால் இன்று பாபாவினுடைய இந்த சேவை, இந்த காரியத்தை நிர்விக்னமான முறையில் நாங்கள் அனைவரும் செய்தோம் என்று. எனவே முழு யஜ்யத்தினுடைய சகயோகம் எதுவும் பெருசு கிடையாது. இந்த பாக்கியத்தை நான் நினைவு செய்து பகவானுடைய ரதத்தை இந்த கண்களின் மூலமாக சம்பன்னமாகுவதை நான் பார்த்தேன். இப்போ எனது உள்ளம் அடிக்கடி இதை தான் சொல்கின்றது, பாபாவனுடைய இந்த அன்பிற்கு ரிட்டேன் கைமாறு, தாதிஜியினுடைய சூக்ஷ்ம பாலனைக்கான ரிட்டேன் கைமாறு நான் பாப் சமான் ஆகி கொடுக்கணும் என்று. அதன் பிறகு பாருங்கள், ஏனென்றால் எப்பொழுது தாதி இங்கே இருந்தாங்க எல்லாருமே சொல்லுவாங்க, கொரோனா காலத்தில் பகவானுடைய ரதம் இருக்கிற வரைக்கும் பாம்பேயினுடைய எதுவும் ஒன்றும் கெடுக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது பாம்பேவை. ஆனால் இன்று அதை நான் உணர்கின்றேன். தாதி சம்பன்னம் ஆகிவிட்டார்கள். எங்களுக்கு சொல்றாங்க, இப்ப நீங்கள் சம்பன்னம் ஆகுங்கள் என்று. இல்லை என்றால் என்ன மாறுகிறது? இன்று பாம்பவனுடைய அந்த நகரமே மாறிவிட்டது. நாலா பக்கமும் ஐயோ ஐயோங்கிற கூக்குரல்ங்கிற கேட்கக்கூடிய காலகட்டமாகிவிட்டது. எவ்வளவு இதுதான் உள்ளம் சொல்கிறது, இப்போதுதான் நேரம் நம் அனைத்து பிராமணர்களும் பாபாவினுடைய பாலனைக்கான ரிட்டேன் கைமாறு கொடுத்து சம்பன்னம் ஆகணும் என்று. ஸோ எனக்கு இதுதான் தோன்றுகிறது. இதுக்கு மேல அதிகமான ஒரு அனுபவம் வேற எதுவும் இருக்க முடியாது. எனவே இன்று தாதிஜியினுடைய கூட இருந்த அனுபவத்தை உங்கள் அனைவருடன் பகிர்ந்து கொண்டேன், ஷேர் செய்தேன். ஓம் சாந்தி.